வணக்கம். அருண் பிசியோதெரபிஸ்ட். ஆரோக்கியங்கிறது ரொம்பவே முக்கியம். நான் ஆரோக்கியத்தை பத்தி இப்ப பேச போறதில்ல. அதுக்கு முன்னாடி ஆரோக்கியமா இருக்கணும்னா, நம்ம உடம்பு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன புரிதல் இருந்ததுன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். அந்த முயற்சியில நான் ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம உடம்பை பத்தி தெரிஞ்சு கொள்வோம் அப்படிங்கிறத பத்தி. பார்த்து பயன்பெறுங்க. முதல்ல நம்ம உடம்புல நிறைய வகையான மண்டலங்கள் இருக்கு. செரிமான மண்டலம், நரம்பு மண்டலம், அந்த மாதிரி நிறைய ரத்த ஓட்ட மண்டலம் நிறைய இருக்கு. இது எல்லாம் ஒன்று கூடி ஒரே மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வேலை செஞ்சா மட்டும்தான் நம்ம உடம்பு ஃபுல்லான ஒரு ஹெல்த்தா இருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு பாஸ் மாதிரி நின்று கண்ட்ரோல் பண்றது யாருன்னா நம்ம மூளை. சரிங்களா? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், ரைட்? ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகள், அதாவது ஏஷியன்ஸ் சாப்பிட்ற எல்லா சாப்பாடுகளும் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ங்கிற மாவுச்சத்து அதிகமுள்ள சாப்பாடு தான். காலையில் எழுந்திரிச்சு தோசை, பூரி, பொங்கல், வடை இதுலேருந்து மதியம் சாப்பாடு, நைட்டு சப்பாத்தி, பூரி என்ன சாப்பிட்றோமோ எல்லாத்துலேயும் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது தான். இந்த கார்போஹைட்ரேட் செரிமானம் ஆகிறதுக்கு நம்ம ஊமில் நீந்த சலைவா ரொம்பவே முக்கியம். அதனால தான் அந்த காலத்தில் நொறுங்க தின்றால் நூறு வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க அந்த செரிமான மண்டலத்தினுடைய வேலையை இங்கிருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நீங்க நல்லா மென்று சாப்பிடும்போது இந்த சலைவா நல்லா சாப்பாட்டுல மிக்ஸ் ஆகும்போது இங்கேயே அதனுடைய செரிமானங்கள் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அதுக்கப்புறம் நீங்க வயிற்றுக்குள்ள போகும்போது இரைப்பைங்கிற ஃபர்ஸ்ட் லெவல் போகும்போது உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல்ல செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். சரி, இந்த செரிமான மண்டலத்துல அடுத்து இரைப்பைக்குள்ள போகும்போது இரைப்பையில ஒரு வகையான ஒரு ஆசிட் சுரக்கும். அதுக்கு பேரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். நாம என்ன சாப்பிட்டாலும் அந்த இரைப்பையில போய் ஒரு 2 மணி நேரமாவது குறைந்து தங்கி அந்த ஆசிட்டோட நல்லா கலந்ததுக்கு அப்புறம் தான் இது அடுத்த லெவலுக்கு போகும். அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இப்ப நம்ம இப்படின்னு சாப்பிட்றோம், இது நேரா போனோன்னே இரைப்பைக்குள்ள போகுது, இரைப்பையில சரக்கம் கீழே அடுத்து சிறுகுடல் போயிடணுமே, அங்கேயே நிக்குது அப்படின்னு சொன்னா இரைப்பையினுடைய மேல் பகுதியிலும் கீழ் பகுதியிலும் ஒரு டோர் இருக்கும். அதுக்கு பேரு ஸ்பின்டர்ன்னு சொல்லிட்டு நீங்க சாப்பாடு நேர இரைப்பைக்கு உள்ள போயிருச்சுன்னு அப்படின்னு சொன்னா இரைப்பையில இருந்து ஈஸியா நீங்க தலைகீழா நின்னா கூட மேல வராது. அதே சமயம் இரைப்பையில போனதுக்கு அப்புறம் கீழே உடனடியா போகாது. அங்க கீழே ஒரு டோர் ஒன்று இருக்கும். அது எப்போதுமே க்ளோஸ் ஆயிருக்கும். இந்த இரைப்பையில செரிமானங்கள் முடிஞ்சது அப்படின்னா மட்டுமே அது திறந்து சிறுகுடலுக்கு அனுப்பும். அங்க சிறுகுடல்ல போன உடனே அங்க நம்ம கல்லீரலிருந்து வரக்கூடிய ஒரு ஜூஸ், பேன்கிரியாஸ் அப்படிங்கிற அந்த கணையத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஜூஸ், அப்புறம் சிறுகுடல்லே இருக்கிற ஜூஸ், இந்த வகையான ஜூஸ் எல்லாமே, ஜூஸ்னா ஒரு ஃப்ளூயிட், ஒரு செரிமான மண்டலத்துக்கு தேவையான ஒரு என்சைம், இது எல்லாம் நம்ம சாப்பாட்டுல மிக்ஸ் ஆகி அது எல்லாத்தையும் மாத்தி ஒரு ஈஸியான வகையில மாத்தி அது நேரா கொண்டு போய் ரத்தத்துல கொண்டு கலக்கும். இந்த ரத்தத்துல கலந்த உடனே ரத்தம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு எல்லா சத்துகளையும் ரத்தம் எடுத்துக்கிட்டு உடம்புல இருக்க எல்லா பகுதிகளுக்கும் போய் அந்த சத்தை கொடுத்துட்டு திரும்பி அங்க இருக்க வேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வரும். சரி, இதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்னா இந்த சிறுகுடல்ல இருக்கிற வேஸ்ட் அப்படிங்கிறது நேர கீழே பெருங்குடலுக்கு போகும். இந்த சிறுகுடலுக்கும் பெருங்குடலுக்கும் ஒரு இடத்துல ஒரு வேல்வ் ஒன்று இருக்கும். அதாவது நீங்க சிறுகுடல்ல இருந்து எல்லா வேஸ்ட் பெருங்குடலுக்கு போயிருச்சு அப்படின்னு சொன்னா திரும்பவும் சிறுகுடலுக்குள்ள ரிவர்ஸ் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு டோர் ஒன்று இருக்கு. அது பெருங்குடல் போனதுக்கு அப்புறம் அங்க பெருங்குடல்ல சில வகையான ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். என்னன்னா தண்ணி அதிகப்படியான தண்ணி உறிஞ்சும். அங்க நம்ம உடம்புக்கு நல்லது செய்யற நிறைய பாக்டீரியாஸ்கள்லாம் இருக்கும். அப்புறம் நிறைய விஷயங்கள், மருந்துகள் உறிஞ்சதுக்கு எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் கழிவுகள் அப்படிங்கிறது மட்டும்தான் பெருங்குடலுடைய கீழ் பகுதியில போய் நின்று தேங்கி இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு நாளும் நம்ம டாய்லெட்ல போகும்போது எல்லாமே வெளியாயிடும். சரி, இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த சாப்பாடு இங்க வாயில சரி நல்லா மென்னு முழுங்கினதுக்கு அப்புறம் இது கீழே உணவு குழாய் வழியா நேரா இரைப்பைக்குள்ள போகும். இந்த இரைப்பைக்குள்ள போன உடனே அந்த இரைப்பைக்கு மேல இருக்கிற, இப்ப நான் படத்துல காமிக்கிறேன் பாருங்க, இரைப்பைக்கு மேல இருக்கிற டோர் திறந்து உள்ள விட்டுட்டு திருப்பி க்ளோஸ் ஆயிக்கும். சரிங்களா? இந்த டோர் நல்ல இறுக்கமா மூடி இருக்கணும். சரிங்களா? இந்த டோருங்கிறது சில வகையான காரணங்களால, என்ன மாதிரியான காரணங்கள் நிறைய இருக்கு. சில வகையான காரணங்கள் என்னன்னா, ரொம்ப அதிகமான ஸ்பைஸியான ஃபுட்டு சாப்பிட்றது, அப்புறம் அதிகமான ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால் ட்ரிங்க் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு உடனே நீங்க போய் படுத்தீங்கன்னா இந்த டோர் கொஞ்சம் லூஸ் ஆச்சுன்னா நம்ம இரைப்பைக்குள்ள போன சாப்பாடு எல்லாமே அந்த அமிலம்னு ஒரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல கலந்துருக்கும். அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கலந்த அமிலம் ஃபுட்டு நீ எது கழிக்கிறன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மேல் நோக்கி வந்ததுன்னா அந்த உணவு குழாயில ஒரு புண்ணை ஏற்படுத்தும். ஏன்னா உணவு குழாயில அந்த அமிலத்தை தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. ஆனா இரைப்பைக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்கு, இங்க கிடையாது.
ஸோ அதனால முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சாப்பிட்ட உடனே போய் படுக்கவே கூடாது. இல்ல படுத்துக்கிட்டு ஃபோன் பார்க்கறது எதுவுமே கூடாது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் குறைஞ்சது 2 மணி நேரமாவது நீங்க உட்கார்ந்த நிலையில இருக்கணும். இல்லங்க எனக்கு டைமிங்லாம் இல்ல. நான் போய் படுத்த உடனே சாப்பிட்டோனே போய் படுத்து தூங்கணும். ஏன்னா லேட்டா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா, அது ஒரு வகையான ஆரோக்கியமற்ற சூழ்நிலை. நீங்க உடனடியா மாத்தியே ஆகணும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னு சொன்னேன்னா, பயமுறுத்துறதுக்காக சொல்லல. இந்த மேல் நோக்கி எதிர்கழிச்சு வர்றது வந்து உங்களுக்கு வந்து எப்போதுமே ஒரு வகையான அரிப்பு, இரிட்டேஷன் அந்த உணவு குழாயில பண்ண பண்ண ரொம்ப நாள் கழிச்சதுன்னா கேன்சர் வர்றது கூட உணவு குழாயில கேன்சர் வர்றது கூட சான்சஸ் இருக்கு. இப்ப அடுத்த லெவல் என்னன்னா, இரைப்பையில நல்லா செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் இரைப்பையில இருந்து சிறுகுடலுக்கு போகணும். இந்த சிறுகுடலுக்கு போறதுக்கு உண்டான ஒரு டோர் இருக்கு இல்லையா? இந்த டோர்னுடைய அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா தான் இருக்கும். மேல உணவு குழாயில இருந்து வரக்கூடிய அந்த டோர் வந்து கொஞ்சம் பெருசாவே இருக்கும். ஈஸியா நீங்க வந்து நல்லா ஒரு பெரிய சாப்பாடு எடுத்து முழுங்குனீங்கன்னா கூட அது உள்ள போயிரும். ஆனா இரைப்பையில இருந்து சிறுகுடலுக்கு போறது வந்து ஒரு சின்ன துவாரம் தான் இருக்கும். அது வழியா தான் வெளியில போகும். அப்போ சாப்பாடு நல்லா அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ல நல்லா மிக்ஸ் ஆகி லூஸா ஒரு கூழ் மாதிரியான இருந்ததுனா தான் அது வெளியில போகும். இப்ப எங்க பிரச்சனை வரும் தெரியுங்களா? நீங்க சரியா மெல்லாம ஒரு அவசர அவசரமா சாப்பிட்டு முழுங்கிட்டீங்கன்னா, இரைப்பையில அது நல்லா கூலாகிற வரையிலும் அது வெளியே போக முடியாது. இப்ப இரைப்பையில ரொம்ப நேரம் தங்க ஆரம்பிச்சது. ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்தை தவிர ரொம்ப லாங்கா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தங்க ஆரம்பிச்சதுன்னா, அங்கதான் உங்களுக்கு வந்து இந்த ஃபுட் பாய்சனிங்கிற கண்டிஷன். இந்த புளிச்ச எப்போ வரும்னு சொல்றீங்க இல்லையா? இதுதான் பிரச்சனை. இந்த செரிமான மண்டலத்தை பாதுகாக்கிறதுக்குன்னு சில வகையான வழிவகைகள் வந்து நம்ம உடம்புக்குள்ள ஏற்கனவே இருக்கு. இப்ப நீங்க ஒரு சாப்பாடை பாக்குறீங்க, நீ கண்ணால பாக்குறீங்க, அந்த சாப்பாட்டுல வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்க அந்த சாப்பாடை சாப்பிட மாட்டீங்க. கரெக்ட் தானே? எனக்கு இது ஏதோ ஒரு மாதிரி இருக்கே, சாப்பிடுற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிடுவீங்க. சரியா? அப்பவே கெட்டுப்போன சாப்பாடுகள் நம்ம உடம்புக்குள்ள போகாம பார்வைங்கிற இது விஷயம் தடுக்கிறோம். ரெண்டாவது, நீங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். சாப்பாடு எடுத்து இப்படி பக்கத்துல கொண்டு போகுது வாசம். இந்த வாசத்துல நீங்க வந்து ஒரு கெட்ட வாசம் வந்ததுன்னா, இல்ல லேசா ஒரு கெட்ட வாசம் உங்களுக்கு பிடிக்காத வாசம் வந்ததுன்னா தூக்கி போட்டுருவீங்க. இது சரியில்லை அப்படின்னு சொல்லி. ஸோ வாசம் அப்படிங்கிறது உங்களை சாப்பாடை என்ஜாய் பண்றதுக்கு மட்டும் கிடையாது, உங்க உடம்பை பாதுகாக்கிறதுக்கும் தூக்கி போட்டுருவீங்க. சரிங்க, வாசமும் நல்லா இருக்குது, பார்வையும் நல்லா இருக்குது, வாய்க்குள்ள போட்டு மெல்றீங்க இல்லையா? இந்த டேஸ்ட் நல்லா இல்லைன்னாவே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நல்லா இல்லைன்னு துப்பிடுவீங்க. சரியா? சாப்பாடு. ஸோ பார்வை, வாசம், டேஸ்ட் இது 3மே நம்ம உடம்ப என்ஜாய் பண்றதுக்கும் இல்ல, நம்ம ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் இருக்கு. ரொம்ப அற்புதமான விஷயம் இல்ல? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் சரிங்க, சுவாசம் எல்லாம் ஓகே தான் இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு உள்ள போயிடுறீங்கன்னா, நம்ம ஸ்டொமக்ல இருக்கிற சென்ஸ் பண்ற சென்சார்ஸ் எல்லாம் இந்த சாப்பாடு ஏதோ சரியில்லையே, இதுல ஏதோ பிரச்சனை இருக்கே அப்படின்னு நினைச்சதுன்னா, இது சிக்னல் வந்து பிரெயினுக்கு அனுப்பும். இந்த மாதிரி இங்க இருக்கிற சாப்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லி அனுப்புறோம். பிரெயின் உடனே வாமிட் சென்டருக்கு வந்து சிக்னல் அனுப்பிச்சு வாமிட் எடுக்க வச்சு எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்து தள்ளிடும். ஒரு 2-3 தடவை வாமிட் வந்து கீழே தள்ளிடும். அப்போ உங்க சாப்பிட்ட சாப்பாடை மேற்கொண்டு வயிற்றுக்குள்ள போனா இது பாய்சன் ஆகும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா வாமிட்டுங்கிற விஷயத்துல இருந்து வெளியில தள்ளி நம்ம உடம்ப பாதுகாக்கும். அற்புதம். சரிங்களா? சரிங்க, இது எல்லாமே வெளியில வராது இல்லையா? சில சமயம் கொஞ்சம் கொஞ்சம் உள்ள சிறுகுடலுக்கு போயிடும். அப்போ போச்சுன்னா சிறுகுடல் பார்க்கும், இது சரியில்லையே, இது சரியான சாப்பாடு இல்லையே, வச்சுக்க வேணாமே, புஷ் பண்ண வேகமா ஓடுன்னு சொல்லி சிறுகுடல் வந்து வேக வேகமா அதை ஓரளவுக்கு மாற்றி பெருங்குடல் போடி விட்டோம். இந்த பெருங்குடல் போனோடனே அதுவும் பார்க்கும், இது சரியில்லையே, இதை வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வேக வேகமா தள்ளி டயரியா அப்படிங்கிற வயிற்றோட்டமா போக ஆரம்பிக்கும். இப்ப இதுல எல்லாருமே வந்து என்ன நினைச்சுவாங்கன்னா, வாமிட் வர்றது நல்லதுதான், டயரியா போறது நல்லதுதான். ஆனால் அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, வாமிட் வந்து தொடர்ந்து ஒரு 5-6 தடவைக்கு மேல நீங்க எதுவுமே எடுக்கலைனாலும் வாமிட் வந்துட்டே இருந்ததுன்னா சம்திங் ராங், டாக்டர்கிட்ட போயிருங்க. அதே மாதிரி டயரியாவும் ஒரு 2 தடவை 3 தடவை போச்சு, அதுக்கப்புறம் நின்றுச்சுன்னா பிரச்சனை இல்லை. திரும்ப போய்கிட்டே இருக்கு, 5, 6, 7 தடவை போயிட்டே இருக்குன்னா இது நல்லதுன்னு உட்காந்துங்கன்னா டாக்டர்கிட்ட உடனடியா போயிருங்க, மறக்காம போயிருங்க. ரெண்டுமே டேஞ்சர். ஓகே, இந்த வீடியோ மூலமா இந்த செரிமான மண்டலம் எப்படிலாம் வேலை செய்யுது அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு உங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்தடுத்து ஒவ்வொரு மண்டலமும் எப்படி வேலை செய்யறது அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன். நன்றி, வணக்கம்.